பிரபல காமெடி ஆக்டராக இருக்கக்கூடிய ராமர் வந்து குக் வித் கோமாளி இஷ்யூ பற்றி தன்னுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, மாக்கப்பா ஆனந்த் பற்றி தப்பான புகார் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது. மாக்கப்பா ஆனந்தும் நானும் ரொம்ப நாளாகவே விஜய் டிவியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பர்சன், ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக ஒர்க் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து இவர் வந்து தண்ணி அடிச்சுட்டு தான் எப்போவுமே சீசன் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. இதை சொன்னதுனால நாங்கள் நம்புவோம் அப்படிங்கிறதையும் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிஷாவும் நானும் ரொம்ப க்ளோஸ். நிறைய ஈவெண்ட் வந்து 2 பேரும் சேர்ந்தே நாங்கள் பண்ணியிருக்கோம். நிஷா பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்துட்டு நம்ம எவ்வளோ தான் அவங்களை கஷ்டப்படுற மாதிரி கவுண்டர் கொடுத்தாலுமே அதை நகைச்சுவையாக மாற்றி எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுமோ அது மாதிரி பண்ணுவாங்களே தவிர்த்து அதை பற்றி அவங்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் நிஷாவும் சரி, அவங்களுடைய ஹஸ்பண்ட் சரி, அவங்க வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூவாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது என்னால் ஓரளவு யூகிக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி ராமர் சொல்லியிருப்பாங்க. மாக்கப்பா ஆனந்த் பற்றி திவாகர் கேஸ் போட்டதை வந்து என்னால் ஒத்துக்கவே முடியாது. இதுக்காக மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா தப்பான வகையில் புரிஞ்சுக்கிட்டு வீடியோஸ் வந்து தப்பாக பேசி போடுறது, இது எல்லாமே என்னால் ஏற்றுக்கவே முடியாது. எது உண்மையோ அதை மட்டும் பேசுங்க அப்படிங்கிற மாதிரியும் இவர் வந்து சொல்லியிருப்பார், ராமர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மாகாபா ஆனந்த், புகழ், அதுக்கப்புறம் வந்து கானா வினோத் இவங்க வந்து திவாகருக்கு எதிரான ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதை பற்றி இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ப்ரூஃபை வந்து நீங்கள் வந்து வெளியிடுங்க, வெளியிட்டு மக்கள்கிட்ட எது உண்மையோ அதை வந்து கொண்டு சேருங்க. அப்போ தான் திவாகர் மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து தக்க தண்டனை வந்து கிடைக்கும். அவர் வந்து வெளியே இருக்கக்கூடிய ஆளே கிடையாது. அந்த மாதிரி தன்னுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருப்பாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இது பொதுவாகவே நமக்கும் தெரியும், நிஷா அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய ஒரு பர்சன். அப்படி இருக்கிறவங்களே ரொம்ப ட்ரிகர் ஆகிருக்கிறாங்க, அவங்க வந்து ரொம்ப காயப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் அங்கே இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் யூகிக்க முடியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.